சொல்லுடி, என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல சூர்யா. சரி அங்கேயே இரு. எந்த ஏரியா? இங்கே தான் ஒரு 4 தெரு தள்ளி. ஆ சரி, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். யார் இவன் ரோட்டில் போய் படுத்திருக்கான்? ப்ரோ ப்ரோ, பிரதர், என்ன பிரதர் ஆச்சு? என்ன கொஞ்சம் தண்ணி குடிங்க. ம் ம் பார்த்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. சரி வாங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை ப்ரோ, நானே போய்க்கிறேன். இல்லை வேணாம், வெயில் வேறு அதிகமாக இருக்குது, வாங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன். ம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரி ப்ரோ, பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ. ம் ப்ரோ என்னாச்சு ப்ரோ, ஏன் அழுகுறீங்க? ப்ரோ சம்பள கவர் காணும் ப்ரோ. காசுலாம் வீட்டுக்கும் போக முடியாது, வீட்டில் வேறு வாடகை கொடுக்கல. அழாதீங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, நான் தேடி பார்க்குறேன். ப்ரோ இதான் பாருங்க. ப்ரோ இதே தான் ப்ரோ. நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, கிடச்சிரும்னு. காசு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க ப்ரோ. இதோ பார்க்குறேன் ப்ரோ. ப்ரோ எல்லாமே கரெக்டாக இருக்கு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்த்து. சரி ப்ரோ. என்னாச்சுங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகலண்ணா. இங்கே பக்கத்தில் மெக்கானிக் ஷெட் கூட எதுவும் இல்லை, அதான் தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். வீடு எங்கே இருக்குது? இங்கே 4 தெரு தள்ளி தான். சரி பரவாயில்ல, கொடுங்க, நான் தள்ளிட்டு வரேன். ஐயோ பரவாயில்ல, நான் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலைனா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். கொடுங்க பரவாயில்ல, நான் தள்ளிட்டு வரேன். இங்கே தான் நான் வீடு. சரிம்மா நான் வரேன். ஒரு நிமிஷம்ண்ணா, இந்தாங்க. இல்லைம்மா, காசுலாம் கொடுத்து கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சேன் அவ்வளோதான். இந்த காசு வாங்கிட்டா அப்புறம் அது உதவியாக இருக்காது. நான் வரேம்மா. இல்லை, உள்ளே வந்து தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க, வாங்கண்ணா. இல்லைம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வரேம்மா. சூர்யா, ஹேய், எப்படி வந்த? பைக் ஸ்டார்ட் ஆகலான்னு சொன்னேன். உனக்கு அவ்வளோ நேரம் கால் பண்ணி ரீச் ஆகலை தெரியுமா? பைக்கை தள்ளிட்டு தான் வந்தேன். வர வழியில் ஒரு துப்புரவு தொழிலாளி தான் என் கூட பைக்கை சேர்ந்து தள்ளி வீடு வரைக்கும் விட்டுட்டு போனாரு. காசு கொடுத்தியா? கொடுத்தேன், அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது வாங்கினா அது ஹெல்ப் மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. ம் பாரேன், இன்னும் இந்த மாதிரி நல்ல மனுஷங்களாம் நம்ம ஊரில் இருக்க தான் செய்கிறாங்கல்ல. காசு இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்கன்னு சொல்கிறேன் இந்த காலத்தில். இப்படி ஒரு மனுஷன். ஆமாம் சூர்யா, அந்த நிமிஷம் அவர் எனக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு. நான் ரோட்ல போறப்போ எத்தனையோ பேருக்கு லிஃப்ட் கொடுக்காம போயிருக்கேன், ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் எனக்கு பண்ண ஹெல்ப் ரொம்ப பெருசு. இனிமே அதே மாதிரி நானும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. கண்டிப்பாக நம்ம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் அது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை சூர்யா. நீ யாருக்கும் நல்லது பண்ணியிருக்க, அதான் இன்னைக்கு எனக்கு நல்லது நடந்திருக்கு. இருக்கலாம்.